எவ்வளவு காஸ்ட்லியா வீட்டுல வாட்டர் ஃபில்டர் வச்சுட்டீங்களோ அவ்வளவு நல்லா இருக்க மாட்டோம். ஏன்னா இனிமேல் நம்ம வாட்டர் ஃபில்டர் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தண்ணி எல்லாம் சரியில்லை. நல்லா கேளுங்க, இது புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சுங்க. குடிக்கிற தண்ணியோட பிஹெச் வேல்யூ 7.4 விட அதிகமானது ஆரோக்கியம், கம்மியா இருந்தா வியாதி. அதனால கப்பா தனியார் குடிக்காதீங்க. ஆனா நிறைய குடிக்காதீங்க, முடிச்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நான் என் கையை சுண்ணாம்புல விட்டுறேன், தண்ணி லேசா ஆட்டுறேன், உடனே செக் பண்ணி பார்த்து 10 போயிருங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்காங்க. கான்செப்டை புதுவிக்கிறதுக்காக நான் உதாரணம் சொல்றேன். சகஜத்தை குடிக்கலாம் சொல்றேன். வாட்டர் ஃபில்டர்ல பண்ணி குடிக்கிறதுக்கு சும்மா குடிச்சலாம் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பா வாட்டர் ஃபில்டர் எவ்வளவு காஸ்ட்லியா வீட்டுல வாட்டர் ஃபில்டர் வச்சுட்டீங்களோ அவ்வளவு நல்லா இருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு உறிஞ்சிடும். இதெல்லாம் புதுசு புதுசா பேரு, ஆஸ்மோசிஸ், அந்த ஃபில்டர் இந்த ஃபில்டர், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. ஒரு வேலை ஒரு ஊர் தண்ணி சரியில்லை இல்லைங்க, நீங்க சொல்றத கரெக்ட் புரிஞ்சிருச்சுங்க. போரிங் தண்ணி குப்பையா இருக்குதுங்க, கடினம் ஏதோ பிடிக்கலீங்க, அப்படியே பிடிக்கலீங்கன்னா சாண்ட் ஃபில்டர் பயன்படுத்துங்க. சாண்ட் ஃபில்டர் எங்க ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருங்க, இதுக்காக பயன்படுத்தலாம். இந்த வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, 30 லிட்டர் வாட்டர் கேன் வாங்குறீங்க இல்லையா, 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வாங்குறீங்கல்ல, அதை கவுத்து வச்சிருங்க, மேல வெட்டிடுங்க. பெரிய பெரிய கூழாங்கல் இருக்குங்களா, அது பெரிய கல் லேயர் போடுங்க, அதை விட சின்ன கல் போடுங்க, அதை விட சின்ன கல் போடுங்க, அதுக்கப்புறம் மேல மணல் போட்டுருங்க, தண்ணி ஊற்றி கேப் வச்சிருங்க. இதை கவுத்து வச்சு அது மேல தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா தண்ணி சாண்ட் ஃபில்டர்ல விழுந்து, ஆக்சுவலா அதுக்கு நான் செய்ய போறேங்க, ப்ராஜெக்ட்ல இருக்குது. நான் இனிமேல் அது மாடல் செஞ்சு யூடியூப்ல போட போறேன், எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மாடல் செய்ய போறேங்க. முடிஞ்ச 1 லிட்டர் கேன்லயே செஞ்சு டெமோ அனுப்பலான்னு இருக்கேன். ஏன்னா இனிமேல் நம்ம வாட்டர் ஃபில்டர் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தண்ணி எல்லாம் சரியில்லை. ஏங்க ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சேங்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்க. நான் வந்து இந்த மெட்ரோ சின்ன வயசுல பார்த்துருக்கேங்க. அப்பெல்லாம் சாண்ட் ஃபில்டர் தான் பயன்படுத்துறாங்க, கெமிக்கல்லாம் கிடையாதுங்க. சிம்பிள் ஐடியாங்க, அது மிகப்பெரிய சயின்ஸுங்க. எப்பேற்பட்ட தண்ணியையும் சாண்ட் ஃபில்டர் சுத்தப்படுத்தி pH அதிகம் பண்ணி மனிதன் குடிக்கும் தண்ணியாக மாற்றும். எனவே எல்லா வீட்லயும் சாண்ட் ஃபில்டருக்கு மாறுங்க. மேல ஓவர் ஹெட் இருக்கு இல்லையா, அது சாண்ட் ஃபில்டரா மாத்தி விட்டுருந்தோம். தண்ணி வந்தா மோட்டர் போட்டு மேலே ஏற்றி விட்டுருங்க, அவ்வளவுதான். அதுக்கான ஐடியா கொடுத்து போறாங்க. அடுத்து சாண்ட் ஃபில்டர்னு சொல்லி யூடியூப்ல போட போறேன். வாட்டர் டேங்க் எப்படி வைக்கிறது, 1 லிட்டர் கேன் எப்படி பண்றது, எப்படி எல்லாமே சொல்லிட்டோம்னா ஈஸிங்க. புரிஞ்சுங்க, உலகத்திலே சிறந்தது, சிம்பிளானது, நல்லது சாண்ட் ஃபில்டர். அப்படி போய் சாண்ட் ஃபில்டர் வாங்க முடியலன்னா சாதாரண ஃபில்டர் இருக்கு இல்லையா, 2 எவர் சில்வர் பாத்திரம் மாதிரி இருக்கும், உள்ள வேற வெள்ளை கலர்ல சிம்பிள் பேரில்லாத பெரியப்பா ஃபில்டர் வாங்கும். பிராண்டட் இல்லாத லோக்கல் ஃபில்டர் வாங்கும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது காப்பாற்றணும். வாட்டர் ஃபில்டரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்த கூடாது. அடுத்து டப்பா தண்ணி குடிக்கலாமா? அதாங்க மினரல் வாட்டர் கடை வைக்கிறாங்க இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் அது குடிக்கவே கூடாதுங்க. ஏன் பாருங்க, நல்லா கேட்டுங்க. தண்ணிக்கு pH வேல்யூ இருக்கு. pH வேல்யூ என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். தண்ணியில எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கிறது கணக்குங்க. 0 முதல் 7 வரைக்கும் இருந்தா ஆசிட், 7ங்கிறது நியூட்ரலுங்க, 7 இருந்து 14 வந்து அல்கலை. அதாவது 0 முதல் 7 வந்து அமிலம், 7 முதல் 14 வரை காரம். காரம்னா அந்த சுவை காரம், காரத்தன்மை. இப்ப கேட்கிற ரத்தத்தின் pH வேல்யூ எவ்வளவு? 7.4, 7.4. 7.4 அமிலமா காரமா? காரம். நல்லா கேளுங்க, இது எல்லாம் புரிஞ்சிருக்கேன். குடிக்கிற தண்ணியோட pH வேல்யூ 7.4 விட அதிகமானது ஆரோக்கியம், கம்மியா இருந்தா வியாதி. சயின்ஸ். கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரிண்டா, பெப்சி இருக்கு இல்லைங்களா, அதோட pH வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 2.8, 2.5. சிம்பிளா சொல்லிட்டா பியூர் ஆசிட். இது எப்படிதான் குடிக்கணும் தெரியலீங்க, புரிஞ்சுக்கங்க. கொக்கோலா, ஃபேண்டா, மிரிண்டா, பெப்சி ஏன் குடிக்க வேண்டாம்னு சொல்றேன்? பக்கா ஆசிடுங்க, பிடிக்காதுங்க. அது எப்படி குடிப்பீங்க? ஏங்க கொக்கோலா, ஃபேண்டா, மிரிண்டா வாயில ஊத்தினா என்ன ஆகும் தெரியுமா? ரத்தத்தின் pH வேல்யூ எவ்வளவு? 7.4. அது எவ்வளவு? 2.8. குடிச்சா என்ன தெரியுமா? பிளட்ல கலந்தோடனே
ரத்தத்தின் pH 74 இல்லையா, குறையுங்க. குறைஞ்ச என்ன ஆகும்? ஆசிடா மாறும். பிளட் ஆசிடா மாறினோம்னா விட்டு சொல்லி பயந்து போய் உடம்புல இருக்கிற அல்கலைடு தெரியுமா, எலும்பு, மெக்னீசியம், கால்சியம். உடனே என்ன பண்ணோம், எலும்பில் உள்ள கால்சியத்தை மெக்னீசியத்தை உடைத்து பிளட்டில் கொட்டினால்தான் அன்று நாம் உயிரோடு வாழ முடியும். எப்பொழுதெல்லாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எனப்படும் கொக்கோலா, ஃபேண்டா, மிரிண்டா, பெப்சி, ரெபினா போன்ற பொருட்களை யார் சாப்பிடுகிறீர்களோ உங்கள் எலும்பு உடைக்கப்படுகிறது. அதனால தான் கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதே தெரியுமா வருது. ரத்த ஆசிடா இருந்தா அப்படி வரும், எலும்பெல்லாம் தீந்துடும். ஒன்று சொல்லிட்டுங்களா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெப்சி வியாபாரம் கோச்சிஸ் தெரியுங்களா. ரீசெண்டா பெப்சி கம்பெனியில வேலை செய்யற ஒருத்தர் நண்பர் அபிஷியல் ரிப்போர்ட், இது வரைக்கும் டெய்லி 47 லாரி போயிட்டு இருந்த கம்பெனில 7 லாரி தான் போனாங்க. மிகப்பெரிய முன்னேற்றம். உலகத்திலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வியாபாரம் குறைஞ்சிருக்கு. வேற எங்கேயும் பார்த்தா அதிகமாயிட்டு இருக்கு. சந்தோஷப்படுறோம். நம்மலாம் இந்த மாதிரி பேசிதான் பண்ணி வச்சிருப்போம். புரிஞ்சுக்கங்க, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தொடவே விடாதுங்க. யாருடைய ரத்தம் ஆசிடா மாறுச்சோ சிம்டம் என்ன தெரியுமா, முடி கொட்டும், நைட்டு தூக்கமே வராது. ஆனா காலை தூக்கம் நைட்டு 10 மணிக்கு தான் ஃப்ரெஷ் ஆகும், காலை 4 மணிக்கு தான் தூக்கம் வரும். இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் அப்படின்னு உங்க பாடி மாறி போச்சுன்னா ஆசிடா ஆகி போச்சுன்னு அர்த்தம். அல்ட்ரைன் பாடி எப்படி தெரியுமா இருக்கும், அல்ட்ரைன் பாடி நைட்டு 9 மணி கொஞ்சம் சொக்குங்க. சில பேர் இருக்காங்க நைட்டு 8 மணிக்கு மேல சொக்கிட்டு இருப்பாங்க, தூங்க முடிக்க முடியாதுங்க. 5 மணிக்கு முடிச்சிருவாங்க, தூங்கலாம் முடியாது. அந்த மாதிரி நடக்காது இருக்குன்னா பாடி நல்லா செட் ஆயிடுச்சு, காய்கள் இருக்கணும், சந்தோஷப்படும். சில பேர் நைட்டு தான் ஃப்ரெஷ் ஆகிப்பாங்க, அப்ப உள்டாக மாறி போச்சுன்னு ஏன் மேல பேசிட்டு இருக்கேன். தப்பா தண்ணி இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா, அவர் pH வேல்யூ 2ங்க. ஆனா 7 வச்சிருப்பாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். சயின்டிபிக்கா pH வேல்யூ 3க்கு கீழே போனா புழுப்பூச்சி வராதுங்க, 8க்கு மேல போனா புழுப்பூச்சி வராதுங்க. கங்கா தண்ணி ஏன் தெரியுமா புழுப்பூச்சி வர மாட்டேங்குது, ரொம்ப வருஷமா. நீங்க கங்கா தண்ணி வீட்டுல வைங்களேன், புழுப்பூச்சியே வராது. என்ன இருக்கும், pH வேல்யூ 10 இருக்கும். pH வேல்யூ pH வேல்யூ 3 முதல் 8 வரைக்கும் தான் புழுப்பூச்சி எல்லாம் வரும், லிவிங் திங்ஸ் வரும். மேல போனாலும் வராது, கீழே. இப்ப சொல்லுங்க, டப்பா தண்ணி என்ன 10 வச்சிருப்பான், புரியல. மினரல் வாட்டர் எல்லாத்துலயும் pH வேல்யூ என்ன பொறுத்த வரைக்கும் 2 தான், 3 தான். ஆனா ஒரு கெமிக்கல் இருக்குங்க, அந்த கெமிக்கல் தண்ணிக்குள்ள போட்டா 7 காட்டும். உண்மையிலேயே டப்பா தண்ணி 7 pH வேல்யூனா மூடி வச்சா 3 மாசத்துல புழு வரணுங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லா இடத்துலயும் டப்பா தண்ணி வச்சிருக்காங்க, புழு வந்திருக்கா. நீங்க 15 வருஷம் வைங்க மினரல் வாட்டர், புழு வராதுங்க. அப்ப என்ன இருக்கும், சயின்டிபிக்கா pH வேல்யூ 3 கீழே இருக்குங்க. ஏங்க சுண்ணாம்பு இருக்குங்களா, நீங்க பண்ணுங்க, 2 pH வேல்யூ தண்ணி கொண்டு வாங்க. நான் என் கையை சுண்ணாம்புல விட்டுறேன், தண்ணி லேசா ஆட்டுறேன், உடனே செக் பண்ணி பார்த்து 10க்கு போயிருங்க. pH வேல்யூ அதிகமா இருக்கு, கிட்ட 1000 அடியா இருக்கு. ஆனா அது இல்ல, இயற்கையா அதிகமா இருக்கும். ஆர்டிபிஷியலா கெமிக்கலா போட்டா pH வேல்யூ காமிச்சிடலாம், புரிஞ்சுங்களா. ஏங்க இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சுட்டு என்ன தெரியுமா, ரீசெண்டா நிறைய டப்பா விற்க ஆரம்பிச்சிருச்சு. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கும். ஆல்கலைன் வாட்டர் நாங்க ஒரு யூனிட் வச்சிருக்கிறோம். தண்ணி இந்த பக்கம் ஊத்தினா இந்த பக்கம் ஒரு pH 10 வந்துடும் சொல்லி இதே pH வேல்யூ பத்தி கிளாஸ் நடத்துறாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல கூட்டிட்டு போய் நிறைய கிளாஸ் எடுத்துட்டு pH வேல்யூ அதிகமானா எல்லா வியாதியும் குணமாயிடும் சொல்லி 5000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வைக்கிறாங்க, ஒரு டப்பா. அதுக்குள்ள தண்ணி வச்சிருக்காங்க, அதாவது ஆமை சாமி விளையும் அதிக மூலிகளும் சொல்லி டப்பா வச்சிருவாங்க. அதுக்குள்ள கெமிக்கல் இருக்குங்க, அந்த தண்ணி வழியா பாஸ் ஆனா pH அதிகமாயிடும். அது முக்கியம் இல்ல, உண்மையிலே pH அதிகமா இருக்குங்க. அப்படி மாறிட்டா கங்கா தண்ணி ஈக்குவல் ஆகுமா? முஸ்லீம்கள் வீட்டுல வச்சிருப்பாங்க ஜம்ஜம் தண்ணி. ஜம்ஜம் தண்ணி வந்து pH ஜாஸ்திங்க. கங்கா தண்ணி ஏன் தெரியுமா புனிதமான தண்ணின்னு சொல்றாங்க? கடலில் கலக்கும் இடம் முதல் ஆரம்ப இருக்கு இல்லையா, கங்கோத்திரி யமுனோத்திரி, அங்கிருந்து கடலை கடற்கரை இடத்துல வரைக்கும் pH ஜாஸ்தியா இருக்கும். புனிதமான தண்ணி ஏன் சொல்றாங்கன்னா, யாருக்காவது கேன்சர் எய்ட்ஸ் இருந்தா, தீராத வியாதி இருந்தா நேரம் கங்கா ஆத்துல போய் உட்கார்ந்து டெய்லி தண்ணி எடுத்து குடிங்க. 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம்
கேன்சரே குணமாகும். ஏன்னா பிஹெச் வேல்யூ முக்கியங்க. ஏங்க நாங்க 10 வருஷமா பேசிட்டு இருக்கிறோங்க. இப்ப ரீசெண்டா எல்லா கடையிலும் வெளிநாட்டுக்கெல்லாம் போறோம் இல்லையா, ஆல்கலைன் வாட்டர் பிஹெச் வேல்யூ 10 லிட்டர் 3000 எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஏன் தெரியும் பேசிட்டு இருக்கேன். முதல்ல கொக்கோலா ஃபேண்டான சாப்பிடக்கூடாது. இப்பெல்லாம் ஹோட்டல்ல சில பேர் சாப்பிடும் போது பக்கத்துல கொக்கோலா, ஒரு வாய் சாப்பாடு, ஒரு வாய் விஷம், ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட எப்படி கொடுக்கறது? காலேஜ் பசங்க எல்லாம் பாருங்க, எல்லா காலேஜ் பசங்களும் இப்பெல்லாம் ஹாஸ்டல்ல எல்லாம் இருக்கீங்க. காலேஜ் படிக்கிற எல்லா பசங்களும் கொக்கோலாம் சாப்பிடுறது இல்லைங்க. ஊட்டி சொல்றாங்க சாப்பிடுறாங்க. நான் ஹோட்டல பாக்குறேங்க. ஏன் தெரியுமா சொல்றேன், இந்த டப்பா தண்ணி விற்கிறது இல்லையா, அது ஏன் முழுவது இல்லை? ப்ராசஸ்டு வாட்டர் உடம்பு கெடுதல். அதனால டப்பா தண்ணி யாரும் குடிக்காதீங்க. அறியுங்க, குடிக்காதீங்க, முடிச்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நானு கோயம்புத்தூர் சென்னைக்கு காரில் வருங்க, சிறுவாணி தண்ணி 4 பாட்டு எடுத்து வந்துருவேன். வர வழியில சேலத்துல ஒரு சில ஃப்ரெண்டை பாக்குறேன்.